விஜயோட இணைவதற்கும் தயார் போன்ற சமிகைகளை சீமான் காமிக்கிறாரு. எப்படி சுதந்திர போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஈழ மக்களுக்கான தமிழக மக்களின் போராட்டமும் ஜாதி மதம் கடந்த போராட்டம், அதுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஒரு உருவமாட்டு சீமான் வந்து நிற்கும் போது சீமான் அதை முன்னெடுத்துட்டு போனா தனிச்சு நிற்கிறாரு, நம்பகத்தன்மையோட நிற்கிறாரு, உறுதியா நிற்கிறாருன்னு அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயோட கூட்டணி அமைக்க கூடாது. விஜயோட கூட்டணிங்கிறது சீமான் டாம்ஸுக்கு விஜய் வந்து ஏற்றுக்கொண்டு வந்தாருன்னா அதை அவைல் பண்றதுல தப்பு இல்லை. வெயிட்டிங்னு சொல்றாரு. என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங். தனியா நிக்கிறத சோர்ந்து போயிட்டாரோ, விஜய் வந்தா பரவாயில்ல நினைக்கிறாரோ. தன் டாம்ஸுக்கு விஜய் வந்தா அதை ஏற்றுக்கலாங்கிற அடிப்படையில் மைக் படத்தை போட்டு விஜய் ஆதரிச்சதையும் சீமானுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை வந்திருக்கலாம். படத்துக்கு வந்து மைக்கை போட்டது லாபம். மைக்க விஜய் விளம்பரப்படுத்தினது சீமானுக்கு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கூடுதல் உதவியை செய்தது சீமானுக்கு லாபம். உன் படத்துக்கு தேட்டர் தராம கெடுத்துருவான்டா, நீ முதல்ல நல்லா இருக்கிறத பாரு, அப்புறம் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலான்னு அவரும் அந்த ஹீரோக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கார். இப்போ மைக்க போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிட்ட விஜய்க்கு ஒரு பார்கெனிங் வந்துச்சு. அதற்கு பிறகு விஜய் வந்து பிறந்தநாள் வாழ்த்து கொடுக்கிறாரு. அண்ணாமலை வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவிக்காதவர் பிரேமலதா விஜயகாந்துக்கு அடுத்தபடியா விஜய்க்கு நன்றி தெரிவிச்சு அந்த அறிக்கை எடப்பாடி விடுறாருன்னா விஜய ஒரு கூட்டணி கட்சி ஆப்ஷன் ஆட்டு எடப்பாடி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. வன்னிய சமூக வாக்குகளை கவர நினைக்கிறாரா சீமான்? அவர் நினைக்கும் தமிழ் தேசியம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். 2026 தேர்தல் 24 முடிவு ஜூன் 4 வரப்போகுது. 2026 தேர்தல் தான் அடுத்த கட்ட ஒரு முக்கியமான ஒரு இலக்காக அரசியல் கட்சிகள் இருக்க முடியும். சீமானை பொறுத்தவரை இந்த தேர்தலை போலவே அடுத்த தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் சீமானுடைய கட்சி நாம் தமிழரை போட்டியிடும். அப்படின்னா நீங்க ஒரு பதிவுல சொன்ன மாதிரி ஜே குருவுடைய பாமகவுடைய மூத்த தலைவராக இருந்தவர் ஜே குருடைய மகளை நிறுத்த வைப்பார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன இலக்காக இருக்கும்? வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு நண்பர், வன்னியர் நலனுக்கு உறுதியானவர். நானும் அவரும் கூட அந்த கூட்டத்தில் கூட மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம பேசினாலும் கூட அவரோட இது வந்து வன்னியர் நலனுங்கிறதுல மிக உறுதியான தன்மை கொண்டவர். அந்த கட்சியில் இருந்த மற்றவங்களை விட வன்னியர் நலனுங்கிறதுல முழுமையாக தன்னுடைய நகர்வுகளை பார்த்து செயல்படக்கூடியவர். வன்னியர் சங்கத்துக்கு தலைவராகவும் அவர் இருந்தார். அவர் வன்னியர் சங்க தலைவராக டாக்டர் ராமதாஸ் அவரை நியமிக்கும் போது வாழப்பாடு ராமமூர்த்தி எல்லாம் அதை விமர்சனம் பண்ணாலும் கூட அந்த நியமனங்கிறது வன்னியர்களுக்கு ஒரு எழுச்சியையும் உத்வேகத்தையும் ஒரு வேகத்தையும் வன்னியர் இளைஞர்களுக்கு அவர் பால் உள்ள ஒரு பற்றுதலையும் கொடுத்தது. பாமகவுக்கு அது பெரிய வேல்யூ அடிஷனாட்டு இருந்ததுங்க உண்மை. அப்பப்போ டாக்டர் ராமதாஸ் சொல்லும்போது குருக்கிட்ட சொல்லுவேன்னு பாரு. சரி, ஓகே. அந்த அளவுக்கு குருவுக்கு ஒரு பெரிய இமேஜும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் குருன்னு ராமதாஸ் அடிக்கடி பத்திரிகை பேட்டிகள்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் குருவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. மாவீரன் ஜே குரு அவரோட நினைவு வந்து பெரிய அளவுக்கு உருவாகிறது. அவரை மையமாக வச்சு ஒரு அரசியல் ஃபோர்ஸ் வந்துருமோங்கிற எண்ண ஓட்டம் பாமக தலைமைக்கு இருந்தது. உண்மை. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். அந்த இடம் அலர்ட்டாக இல்லைன்னா வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து தாக்குப்பிடிச்சி போக முடியாது. அப்போ வீரப்பன் குரு போன்றவங்கெல்லாம் இமேஜி வன்னியர் சமூக மத்தியில் வளர்றது வந்து வன்னியரை பேஸ் பண்ணி அல்லது மற்ற ஃபோர்ஸோ உள்ளுக்குள்ளே இருந்தோ ஃபோர்ஸஸ் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் டாக்டர் ராமதாஸ் போன்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அது வந்து நம்ம அரசியல் ரீதியாக தவறுன்னும் நம்ம அதை சொல்லிட முடியாது. அந்த வகையில் சீமான் வந்து ஒரு கட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் வீரரை பற்றி பேசும்போது பெரிய இதுகள்லாம் டாக்டர் ராமதாஸ் பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ராமதாஸை இரிட்டேட் பண்ணுறதுக்கே அதை பேசும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட்டணி அதெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டா கலைஞர் தனிச்சு விடுறதுக்கும் தயங்க மாட்டார், அல்லது கலைஞர்கிட்ட ஆப்ஷன் இல்லைன்னா குறைஞ்ச சீட்டு கொடுப்பார். ஸோ கட்சி நலன் எல்லாத்தையும் பார்த்து அவர் ப்ரூடண்டாக அந்த இடத்துக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் எதுவுமே பேசலை. அந்த கட்டத்தில் தனிச்சே போட்டியிடணும்னு தன்னுடைய முடிவெடுத்துட்டு நாம் தமிழரே மாற்றணி முடிவெடுத்த
அதாவது டாக்டர் ஐயா 6 வருஷமானாலும் என்ன 60 வருஷமானாலும் என்ன யாரும் எல்டியை பற்றி பேச முடியாத அளவுக்கு தமிழ் மண்ணில் துணிச்சலாக பேசின தலைவர் தான். நம்ம கரெக்டாக எல்லாமே நியாயமாக பேசணும். ஆனால் வீரப்பனை பற்றி ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது பதில் சொல்லாமல் இருந்தது காரணம் கூட்டணி அரசியல், அதனால பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருங்கனால பேசலை அவர் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் 2016 நினைக்கிறேன். அப்போ சீமான் வந்து வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு தான் இருந்தாங்க. வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவும் கொள்ளக்காரி தான்னு வீரப்பனை டிஃபெண்ட் பண்ணி வனக்காவலன் வீரப்பன்னு பேசினார். இது அவர் தமிழ் சென்ட்ரிக்கு தமிழர் அடையாளம் பிரபாகரனுக்கும் வீரப்பனுக்குள்ள தொடர்புகள் அந்த கர்நாடகா இது சம்மந்தம் கடைசி இதில் வந்து வீரப்பன் ஒரு தமிழ் தேசிய இமேஜ் வீரப்பனுக்கு கிடைச்சது. அந்த இதில் வீரப்பனுக்கு இமேஜை ஜெயலலிதா நினச்சி அடிச்சிடக்கூடாது, கன்னடரான ஜெயலலிதா தமிழரான வீரப்பனுக்கு இமேஜை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதா முகத்துக்கு நிறைய வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதா கொள்ளக்காரி தாங்கிறத பேசினாப்புல. ஜெயலலிதாவுக்கும் சீமான அந்த இடத்துக்குள்ள ஹேண்டில் பண்ணும்போது சீமானை ஹராஸ் பண்ண நினச்சா அது கலைஞருக்கு சாதகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கண்டும் காணாத மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் போயிட்டாங்க. பட் சீமான் இதை தெளிவாக துணிச்சலாக சொல்லது காரணம் என்னென்னா, நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு அவர் நிற்கும்போது கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் வீரப்பனுக்காக அவர் விமர்சனம் பண்ணார். அடுத்து தமிழ் தேசியத்தின் முன்னோடின்னு புலவர் கலிய பெருமாள், வள்ளுவன் என் நண்பர் தான், கலிய பெருமாளோட சன்னு மூத்தவர். அடுத்து சோழ நம்பியார், அவரும் நண்பர் தான். அவர் சோழ நம்பியார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த இதில் ராமதாஸ் திருமாவளவன்லாம் இணைச்சி வைக்கிறதுலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் எனக்கு பேர் வட மாவட்ட தமிழ் ஜாதி ஒற்றுமையை குலைக்கக்கூடியவன் தமிழன் தொலைக்காட்சி கலைக்கிட்ட எல்லாரும் சொல்லுவது உங்கள் அண்ணன் தமிழர் ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்னு. சரி, ஓகே. நம்ம அரசியல் அன்னைக்கு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ராமதாஸுக்கு ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்தவங்க அவரை அண்டு பண்ணதுக்கு அதே மனிதநீதிக்கு மனிதங்க அடிப்படையில் அவருக்கு எதிரான அரசியலை பண்ணுங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம அரசியலை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சோழ நம்பியார் போன்றவங்க, வள்ளுவன் போன்றவங்க அந்த தமிழர் ஒற்றுமை இதிலெல்லாம் ரொம்ப உறுதியானவங்க. புலவர் கலிய பெருமாள் வழியில் வந்தவங்க, அவங்க வாரிசுகள் தான் அவங்க. அப்போ இவர் புலவர் கலிய பெருமாள் அந்த தமிழ் ஜாதியின் ஒற்றுமையாட்டு சீமான் முன்னெடுக்கிறார். இன்னொன்று தமிழ் ஜாதி ஒற்றுமையாட்டு இதில் வந்து பொன்பரப்பி தமிழரசனோட அந்த இதில் என் நண்பர்கள் கூட, என் நண்பரோட ஃபாதர் குமணன் தர்மபுரி இந்த சைட்லலாம் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, பெரிய லெவலில் லேண்ட்ஸ் எல்லாம் உள்ள ஆட்கள், அவங்க தமிழரசன் கூட இணைந்து செயல்பட்டவங்க. ஸோ தமிழரசனோட அந்த தமிழர் படை அதில் வந்து இருந்தது வன்னியர் இளைஞர்களும் பரையர் இளைஞர்களும் இருந்தாங்க. தமிழர் ஒற்றுமைங்க அடிப்படையில் தான் தமிழரசன் அந்த இதை செயல்படுத்திகிட்டு இருந்தார். சீமானோட ஒரு இதில் பொன்பரப்பி தமிழரசனும் பெரிய அளவில் சீமான் பேசுவார். முக்கியமாக நம்ம ஜெயகுருபதி பேசினால சீமான் முக்கியமாக மக்களவை தேர்தலில் வீரனுடைய மகளுக்கு இடம் கொடுத்தாரு. இப்போது ஜெயகுருடைய மகளுக்கு இடம் கொடுப்பார் நீங்கள் சொல்கிறீங்க. வன்னிய சமூக வாக்குகளை பிரித்தெடுக்க வேண்டும், இது நோக்கமா? அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி ஆனைமுத்து பெரியார் திராவிட கழகம் நடத்தினார். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு குழம்பி போய் நிற்கும்போது வந்து மற்றவங்க பொருளாதார அடிப்படையை ரத்து பண்ணுன்னு தான் சொன்னாங்க, 31% தான் சொன்னாங்க. ஆனைமுத்து இடஒதுக்கீடை வந்து 60% உயர்த்துங்கன்னு போய் கேட்டாப்புல. ஆனால் பண்டூர் ராமச்சந்திரன் தான் அமைச்சராக இருந்தார். ஆனைமுத்து ஐயா அவர்களை கூப்பிட்டு 60% உயர்த்துன்னு கேட்டார். எம்ஜிஆர் வந்து 50% உயர்த்தி ஆனைமுத்தோட கோரிக்கை ஏற்று தான் பண்ணார். இந்த நீங்கள் வரலாற்று சீமான் இதை பேசுகிறது முழுக்க நியாயம். தகுதியான ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் மற்ற உடையார்கள், கொங்கு வேளாளர்கள், நாடார்கள், கள்ளர், மறவர் எல்லாத்துக்குமே வந்து முஸ்லீம் எல்லாத்துக்கும், அதை பிசி முஸ்லீம் எல்லாத்துக்குமே வந்து 31-50 19% உயர்த்தி வாங்கி கொடுத்தனது ஐயா ஆனைமுத்து தான். அவருக்கு நியாயமான புகழ் வந்து தமிழ் மண்ணில் கிடைக்கல. ஏன்னா இதை யாரும் டிஸ்பியூட் பண்ணுனா நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அவரை தவிர வேற யாரும் 31 உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கல. மற்றவங்க என்ன கேட்டாங்கன்னா பொருளாதார அடிப்படை கூடாது, அதை எம்ஜிஆர் ரத்து பண்ணிட்டா போதும், 31 கண்டினியூ பண்ணிட்டுன்னு தான் கேட்டாப்புல. இவர் 60 கேட்டார், எம்ஜிஆர் வந்து 19 உயர்த்தி 50 கொடுத்தாரு. அப்போ இந்த சமூக நீதி பிசி கம்யூனிட்டிக்கு மற்ற பிசிக்கும் அதை வாங்கி கொடுத்தவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஐயா ஆனைமுத்து அவர்கள். ஸோ ஆனைமுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொன்னவர். ஆனைமுத்தோட அந்த புகழையும் சீமான் பரப்புறாரு, பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதில் சமூக நீதி தமிழர் ஒற்றுமைங்க அடிப்படையில் இந்த தலைவரெல்லாம் அவர் முன்னிறுத்துறாரு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இங்கே பாமக யாரெல்லாம் தன் பக்கம் வைத்திருக்க நினைத்ததோ அவர்களை தன் பக்கம் இழுக்க நினைப்பது மூலம் பாமக ஓட் பேங்க்லேயே ஒரு வெர்டிக்கலான ஒரு ஸ்பிளிட்டை கொண்டு வரணும், அங்கிருந்து கணிசமானங்களை தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் தானே தெரியுது. பாமக ஓட் பேங்க்னு அதை எடுக்க வேண்டாம். ஓவரால்
வன்னியர் வாக்கில் தனக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தால் தான் ஆதரவு வளையம் அதிகரிக்கக்கூடிய பறையர் சமூக வாக்குகளோட சேர்ந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை எடுக்கக்கூடிய முடியும். யுனைடெட் வின்னுங்கிற பாலிசியில் அவர் போறாரு. டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு எதிராக இந்த வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக வாக்குகளையும் கவரணும், பறையர் சமூக வாக்குகளையும் கவரணும். சாத்தியமா அது? அதான் யுனைடெட் வின்னுங்கிற பாலிசிக்கு போறாரு. மற்றவங்களாம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி போனார். காமராஜ் பண்ணது டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில் போனார். காமராஜ் வந்து வன்னியரையும் பறையரையும் டிவைட் பண்ணிக்கிட்டு வன்னியருக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுக்காம முதலியார், நாயுடு, ரெட்டியார், உடையார், பிள்ளை பிளஸ் பேக்கிங் கம்யூனிட்டி பறையர்னு காமராஜ் போன ஸ்ட்ராட்டஜி டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி. அதில் அவருக்கு வந்து பறையர்கள் பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தனால 52, 57, 62 3 தேர்தல்களில் அவர் பெரிய வெற்றியை பெற்றார். 4வது தேர்தலில் 1-1 கொண்டு வந்த சூழ்நிலையிலும் டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக்குங்கிற ஒரு பறையர் சமூகத்தை முன்னிறுத்த கட்சியும் திமுக கூட்டணியில் இருந்ததும் அவருக்கு பின்னடைவு கொடுத்தது. வட தமிழகத்தில் 62 மிகப்பெரிய அளவுக்கு நெஹ்ருவை விட காமராஜ் 1% வாக்கு அதிகம் கிடைக்கிறதுக்கு பறையர் சமூக வாக்கு தான். பட் சீமானுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் காங்கிரஸுங்கிற லெவலில் இருந்து காங்கிரஸ்காரங்க எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். இந்திரா காந்தி, காமராஜ் எல்லா காங்கிரஸ்காரங்களும் டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜியை தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து தன்னோட வளர்ச்சிக்கு தமிழ் ஜாதியின் ஒற்றுமை யுனைடெட் வின்னுங்கிற ஸ்ட்ராட்டஜியை சீமான் எடுக்கிறார். அதில் வன்னியர் சமுதாயம் இல்லாமல் வட தமிழகத்தில் யுனைடெட் வின் ஸ்ட்ராட்டஜிக்கு இடமே இல்லை. 2 பெருத்த சமுதாயங்கள் வன்னியரும் பறையர்களும். பறையர் சமூகத்தோட இதை வந்து மற்ற ஜாதிகளை விட சீமான் கூடுதலாக முன்னெடுக்கிறார். பொது தொகுதியில் ஆதித்தமிழர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் இவங்களுக்கு புகழெல்லாம் இன்னைக்கு மற்ற மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிகளும் சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் முன்னெடுத்து அவங்க கொள்கைகளை ஒரு 100% கம்யூனிட்டிக்கான ஒரு குரலா சீமான் ஒலிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பேரலா வன்னியர்களையும் ஒன்றிணைச்சு தான் அதை கொண்டு வர முடியும். தமிழ் ஜாதி ஒற்றுமை அதில் தான் சாத்தியப்படுங்கிறதுல சீமான் தன்னோட நகர்வாதம் செய்கிறார். இந்த ஜாதி ஒற்றுமை, நீங்கள் தமிழ் ஜாதி ஒற்றுமை, பல்வேறு ஜாதிகளை பிரிந்து கிடக்கும் இந்த சமூகத்தை அத்தனை ஜாதிகளை வாக்களி கவருவது நோக்கமா, இல்லை தான் நினைக்கின்ற இந்த தமிழ் தேசியத்தை இந்த அத்தனை ஜாதியில் சேர்ந்து தான் சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிறதா, இல்லை யாரோ ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் இன்னொரு ஜாதி வராமல் போனாலும் பரவாயில்லைங்கிற புத்தியா? இது வந்து பொலிட்டிக்கலாக எல்லாரும் வெற்றி பெறதுக்கு தான் வியூகம் வைப்பாங்க. அந்த வகையில் சீமானுக்கு கடும் உழைப்பும் அவரோட வியூகமும் தமிழ் ஜாதிகளோட அம்பரலா பார்ட்டிங்கிற லெவலில் தான் அவர் போகிறாரு. நான் அதில் வேறுபடக்கூடிய இஷ்யூ என்னென்னா, அருந்தேரிய சமூகங்களுக்கும் நீங்கள் பொது தொகுதியில் பறையர்களையும் தேவேந்திர வேளாளர்களையும் நிறுத்துறதை நான் சமநீதி பார்வையில் வரவேற்கிறேன். என்னோட ஐடியாலஜிலிருந்து நீங்கள் அதை அருந்தேரிய சமூக மக்களுக்கும் செய்யணுங்கிறது என்னோட இதுங்கிறது நான் பலமுறை பேசியிருப்பேன். என்ன காரணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு? என்ன காரணம்? இல்லை, அவர் தமிழ் தேசியங்கிற லெவலில் பறையர் தேவேந்திர வேளாளர்கள் தமிழர்கள்ங்கிற மாதிரி அவருக்கு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கலாம். அருந்ததி இல்லை நினைக்கிறேன். இல்லை, அவருக்கு இருக்கலாம். நான் நேஷனல் மைண்டட் அவுட்லுக்கில் நான் பார்க்கும்போது எல்முருகன் அமைச்சராகி அவர் மோடிக்காக மடிகாக்கள் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் மோடிக்காக பேசுகிறது நமக்கு வந்து ஒரு அருந்ததியருக்கு முத மோடி வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலையும் அருந்ததியர் அந்த கிளானுக்காக பேசுகிறாருங்கிறத நம்ம வரவேற்கக்கூடியவங்க நாம. ஆனால் இந்த பல்வேறு தொகுதிகளில் நீங்கள் பல்வேறு பேட்டிகளில் சொன்ன மாதிரி அங்கு எங்கு பெரும்பான்மை ஜாதிகள் இருக்கோ அந்த ஜாதி சாராதவர்கள் நிறுத்துவது மூலம் பிற ஜாதி ஓட்டுகளையும் கவருவது அப்படிங்கிறது சீமானோட உத்தியாக தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த உத்தியிலிருந்து மாறுவாரா? இல்லை, அந்த உத்தியை ஒரு 75% இடத்துல எடுத்தாருன்னா பொதுவாக நாடார்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அந்த உத்தியை தான் எடுக்கிறார். கன்னியாகுமரியில் மீனவரை தான் வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. திருநெல்வேலியில் யாதவர் தான் நிறுத்தியிருந்தார். தூத்துக்குடியில் வெள்ளாளராக நிறுத்ததுக்கு முயற்சி பண்ணும்போது கடைசியாக வந்து அந்த வெள்ளாளர் கேண்டிடேட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. சட்டமன்றம்னு வரும்போது அதில் மீண்டும் அதே டைப் உத்தியை தான் அந்த பகுதியில் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதே உத்தியை தமிழ்நாட்டில் ஒரு 75% இடங்களில் அவர் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில இடங்களில் அவர் கூட கட்சியில் முன்னில் நிற்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் ரேங்க் அண்ட் ஃபைலில் இருக்கக்கூடியவங்களையும் அவர் நிறுத்தி தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் அவர் போவார். குறிப்பாக முக்குலத்தோர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்குலத்தோருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கட்சியில் பங்காற்றுவர்கள் என்ற அடிப்படையிலும் எடப்பாடியை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அடிப்படையிலும் எடப்பாடியை வீழ்த்துவதற்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குங்கிறவர்களையும் சீமான் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதா நான் பார்க்குறேன். எதுக்கு முக்குலத்தோர் சீமான் பக்கம் தான் வரணும்? முக்குலத்தோர் ஒன்று எடப்பாடி பக்கம் போகலாம், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, எடப்பாடி பக்கமும் போகலாம், இல்லை டிடிபி பக்கம் போகலாம். இரண்டுமே விரும்பாதவர்கள் திமுக பக்கம் வரலாம். எதற்காக சீமான் பக்கம் வரணும்? முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க.
திமுகவுக்கு கிடைக்கிற வாக்கை விட அதிக பிரதிநிதித்துவத்தை ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. எந்த வகையிலையும் முக்குலத்தோரை நம்ம இது அஃபண்ட் பண்ணிடுறாண்டாங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாரு. கள்ளர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிறதுல என்ன சூழ்நிலை வந்தாலும் தனக்கு தூரத்தில் போட்டியாக இருக்கிற ஒரு எடப்பாடி தாங்கிற கணக்குலையும் ஸ்டாலின் வந்து முக்குலத்தோருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது. ஒரு சில ஓட்டு குறைவாக போடக்கூடிய ஜாதிக்கு நிறைய முக்கியத்துவங்கிற குரலே தென் மாவட்டங்களில் ஸ்டாலின் மேலே அது எழும்புங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அவருக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் நாளைக்கு தனக்கு போட்டியாக வரும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த வியூகத்தை எடுக்கிறது கரெக்டு தான். அதே வியூகத்தில் தான் மூணாவது இருக்கக்கூடிய சீமான் எடப்பாடியை தட்டி விடணுங்கிறதுல முக்குலத்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாத அதிமுக சேர்ந்த முக்குலத்தோர்கள் ஸ்டாலினையும் திமுகவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாமல் தன் பக்கம் வருவாங்கங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை சீமான் எடுக்கிறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ எளிதாக எடப்பாடியை சீமான் தட்டி விட முடியுமா நீங்கள் சொல்கிற மாதிரி? அதாவது 1% இருந்த சீமான் இன்னைக்கு 6.8% வந்திருக்காருன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ எந்த இடத்துல நாம் கெயின் ஆகுறோமோ அந்த இடத்துல போர் புரியது தான் கரெக்டாக இருக்கும். ஈர்ப்பு சக்தி இல்லாத சமூக நீதியை சூறையாடக்கூடிய முக்குலத்தோரை எதிர்ப்பை சம்பாதித்த எடப்பாடியை வீக்கன் பண்ணணும்னா கொங்கு மண்டலத்திலே அடுத்தால சீமான் வந்து பொது தொகுதியிலேயே அருந்ததிர சமூக சகோதரர்களை நிறுத்துறது தான் அவருக்கு சரியாக இருக்குங்கிறது என்னோட பார்வை. அது சீமான் தான் முடிவு பண்ணணும். அவர் என்ன செய்கிறாருங்கிறதுல நான் அப்சர்வ் பண்ணுறதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் விஜயோட இணைவதற்கும் தயார் போன்ற சமிகைகளை சீமான் காமிக்கிறாரு. அவர் வந்து ஆம் ஆத்மி பஞ்சாபில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாதிரி 210 மக்களை நம்பி போட்டியிடுறது தான் சரியான பார்வையாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. 7.5% 2019 மக்களவையில் எடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி 2022 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தனித்தே போட்டியிடுறதுனால அவங்க வந்து 42% வாக்குக்கு போனாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள அவங்க ஏன் 42 போக முடிஞ்சதுன்னா ஏற்கனவே இருந்த காங்கிரஸ், அகாலிடல் போன்ற கட்சிகள் எந்த தரப்பு மக்களை உணர்வை அவங்க புறக்கணிக்கிறாங்களோ அந்த புறக்கணிக்கக்கூடிய மக்களை தன்வசப்படுத்தி ஆம் ஆத்மி எழும்பி வந்தாங்க. தொடர்ந்து தனித்து போட்டிடுறதுனால அந்த மக்கள் ஆம் ஆத்மியை நம்பினாங்க. அதே மாதிரி சீமான் வந்து காமராஜ், ராஜாஜி போன்றவங்களாம் சுதந்திர போராட்டத்தில் சீஃப் மினிஸ்டராக வந்தாங்கன்னா, அண்ணா தமிழ் போராட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சீஃப் மினிஸ்டராக வந்தாருன்னா, வேலுப்பிள்ளை பிரபல மையமாக கொண்ட அந்த ஈழப்போருங்கிறது தமிழர்கள் மத்தியில் ஜாதி மதம் கடந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க உணர்வை தட்டி எழுப்பிய ஒரு போராட்டம். கலைஞர், எம்ஜிஆர் போன்றவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததும், கலைஞர், ஜெயலலிதா போன்றவங்களோட அந்த பைப்போலர் போட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததும் அது வந்து ஒரு உருவம் பெற்று வர முடியல. ஆனால் எப்படி சுதந்திர போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஈழ மக்களுக்கான தமிழக மக்களின் போராட்டமும் ஜாதி மதம் கடந்த போராட்டம், அதுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஒரு உருவமாட்டு சீமான் வந்து நிற்கும் போது சீமான் அதை முன்னெடுத்துட்டு போனால் தனிச்சு நிற்கிறாரு, நம்பகத்தன்மையோடு நிற்கிறாரு, உறுதியாக நிற்கிறாருன்னு அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் சீமான் முன்னெடுத்துட்டு போகணுங்கிறது என்பவரோட கருத்து. விஜயோட கூட்டணி அமைக்கக்கூடாது. விஜயோட கூட்டணிங்கிறது சீமான் டேம்ஸுக்கு விஜய் வந்து ஏற்றுக்கொண்டு வந்தாருன்னா அதை அவைல் பண்ணுறதுல தப்பு இல்லை. வெயிட்டிங்னு சொல்கிறாரு. அவர் டேம்ஸுக்கு விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் தனியாக நிற்கிறத சோர்ந்து போயிட்டாரோ, விஜய் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரோ சீமான்? தனியாக நிற்கிறதுல சோர்ந்து போனதாக நான் நினைக்கல. தனியாக நிற்கிறது தான் அவருக்கு பலம். அந்த இடத்துக்குள்ள விஜய் சீமானை ஆதரிப்பதன் மூலமாக ஒரு சில சோஷியல் செக்ஷன்ஸ் வந்து சீமான் தலைமையில் கன்சால்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. யாரு? பரையர் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் கன்சால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சீமானுக்கு அதில் உண்டு. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தன் டேம்ஸுக்கு விஜய் வந்தால் அதை ஏற்றுக்கலாங்கிற அடிப்படையில் மைக் படத்தை போட்டு விஜய் ஆதரித்ததையும் சீமானுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை வந்திருக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்தா பெரிய பலமோ? அரசியல் களத்துக்குள்ள எந்த அடிப்படையில் அவங்க சேர்றாங்கன்னு பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும். சீமானோட லீடர்ஷிப்பை சீமான் டேம்ஸுக்கு விஜய் ஏற்றுக்குவாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரெண்டு பேருமே சீமான் எத்தனை வருஷம் அரசியலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தனியாக போட்டியிட்டு ஒரு அரசியலில் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாரு. விஜய் இப்போ தான் அரசியலுக்கே வரதா சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு பேருமே இணைந்தால் விஜய்க்கு நிச்சயமாக மிகப்பெரிய தொண்டர் பலம், முக்கியமாக ரசிகர் கூட்டம் இருக்குங்க, மறுக்க முடியாது. அது அரசியலில் தொண்டர் பலமாக மாறுமாங்கிறது தேர்தலை நிரூபிக்கணும். அப்படி இருக்கும்போது இரண்டு பேரும் இணைந்தால் இப்போ இருக்கின்ற பெரிய கட்சிகள் திமுக, உங்கள் வார்த்தை சொல்றதா ரொம்ப தூரத்தில் அதிமுக, இவர்களை
ஸ்டாலின்ல இருந்து ரொம்ப தூரத்துல எடப்பாடி பழனிசாமி. சரி, இவர்களுக்கு மாற்றாக இந்த 2 பேர் சக்தி ஆக முடியுமா? அதாவது விஜய் முடிவை பொறுத்து இருக்குது. விஜய்க்கு இப்போ மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததுல சினிமாவுக்கு லாபம். உலக அளவில் உள்ள வேலுப்பிள்ளை பிரபாரனை ஏற்றுக்கூடக்கூடிய ஈழத்தமிழர்கள், சீமானை ஏற்றக்கூடிய ஈழத்தமிழர் மத்தியில் லாபம். இந்திய அளவில் சீமான் மீது பற்றுதல் கொண்ட தமிழர் மத்தியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா லாபம். தமிழ்நாட்டில் இண்டிவிஜுவல் ஃபோல்ஸ் ஆட்டு சொந்தமாக ஆள்பலம் உள்ள எடப்பாடிக்கு அது கிடையாது. அதனால தான் ரெட்டலை போடலைங்கிறது என் கருத்து. எடப்பாடிக்கு 62 எம்எல்ஏ இருக்குது, ரெட்டலை இருக்குது, கட்சி பலம் இருக்குது. தனியாக எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது, சுயமாக ஆள் கிடையாது. சீமான் சுயம்புவா லீடரா, பவுண்டர் லீடரா வந்தவர். ஸோ இதெல்லாம் இது விஜய்க்கு கோட் படத்துக்கு மைக்கை போட்டது லாபம். மைக்கை விஜய் விளம்பரப்படுத்தினது சீமானுக்கு வாக்காளர்கள் மத்தியில் இது புதிய சின்னத்தில் வந்தவருக்கு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அதுவும் ஒரு கூடுதல் உதவியை செய்தது சீமானுக்கு லாபம். இப்போ மைக்கை போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கிட்ட விஜய்க்கு ஒரு பார்கெனிங் வந்துட்டு. நம்ம கண்ண மூடிட்டு விஷயங்களை பார்க்கக்கூடாது. 12ஆம் தேதி எடப்பாடிக்கு பிறந்த நாள், 11ஆம் தேதி அவருக்கு ஆதரவாளரை விட்டு எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு நன்மை செய்கிறார் விஜய்ங்கிறத எடப்பாடி பழனிசாமி விஜயை பற்றி பேசுகிறார். மைக்கை போட்டு ஒரு பொலிட்டிக்கல் மூவை விஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கொடுக்குறாரு. இவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவிக்காதவர், பிரேமலதா விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக விஜய்க்கு நன்றி தெரிவித்து அந்த அறிக்கை எடப்பாடி விடுறாருன்னா விஜயை ஒரு கூட்டணி கட்சி ஆப்ஷன் ஆட்டு எடப்பாடி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வரதுக்கு முன்னாலேயே விஜய் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆயிட்டாரா? எஸ், இந்த சீமானுக்கும் எடப்பாடிக்கும் இடையில விஜய்க்கு பார்கெனிங் இருக்கதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மைக்கு சின்னம் போட்டதும் எடப்பாடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதன் மூலம் அரசியலில் உள்ள முழுக ஈடுபடுறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் சக்தியாக விஜய் மாறிவிட்டார். கண்டிப்பாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தாண்டி போகணுன்னு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சீமான் விரும்புகிறாரு. அதற்கு விஜய் பேக் பண்ணிட்டாருன்னா நாம் 2ஆம் இடத்தை இழந்துருவோமோன்னு எடப்பாடி பழனிசாமி விஜயை நோக்கி நகர்றார். அப்போனா அது பவர் விஜய்க்கு தானே? அந்த 2 பேருக்கு இடையில யார் பெரியவருங்கிற லெவலில் விஜய் முடிவு பண்ணுவாருங்கிற ஒரு தோற்றம் அல்லது ஒரு பெர்செப்ஷன், அல்லது விஜய் சீமான்ட்ட போனால் நம்ம ரொம்ப கீழே போயிருமோங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கு. விஜய் தன் பக்கம் வரணும் சீமான் நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த சமயத்தில்? கண்டிப்பாக விஜய் தன் பக்கம் வரணுங்கிற சீமான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி விஜயும் தாண்டி மற்ற ஹீரோக்களும் சீமான்கிட்ட அண்ணே நாங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்குன்னு சீமான்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாப்புல. யாரு இது அதுதான் பிரச்சனை. அப்படி பேசக்கூடிய ஹீரோகிட்ட சீமான் சொல்றது, உன் படத்துக்கு தேட்டரை தராமல் கெடுத்துருவான்டா, நீ முதல்ல நல்லா இருக்கதை பாரு, அப்புறம் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலான்னு அவரும் அந்த ஹீரோக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறார். விஷால் வரும்? அது விஷால் இல்லை, விஷால் அந்த இதில் இல்லை, அது நம்ம தேவையில்லை, ஃபேக்ட் இது. சரி சரி சரி, பாப்போம். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் கூர்மைக்காக திரு ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.